Praise Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How many of you are happy today? எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? Nice. Let's all read a verse in the Bible. Colossians chapter 3 verse 2. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். Set your mind on things above and not at earthly things. It says, set your mind on above and not on earthly things. ஆமென். நம்முடைய சிந்தனைகள் எங்க? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாம் நாட வேண்டும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The title of the sermon is an important aspect that the Holy Spirit wants us to focus on in everyday life. அதாவது இன்றைய நாள் தேவ செய்தியின் தலைப்பு அன்றாட வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எதை குறித்து கவனிக்கும்படியாக சொல்லுகிறார் என்பதுதான். And it's called perspective. அதனுடைய தலைப்பு கண்ணோட்டம். This is very important in a Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது, கண்ணோட்டம். So you may ask, what is? நீங்க ஒருவேளை கேட்கலாம், கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். So perspective is a way of viewing situations. அதாவது இந்த சூழ்நிலையை சரியாக கணிப்பது என்பதுதான் கண்ணோட்டம். And you view the fact and you view the importance. அதாவது கண்ணோட்டம் என்பது சூழ்நிலைகளை சரியான விதத்தில் அலசி ஆராய்ந்து பார்ப்பது தான் கண்ணோட்டம். Simply, how do I perceive the world? அந்த பூமிக்குரிய காரியத்தை நாம் எப்படி பார்க்கிறது, உலகத்தை நாம் எப்படி பார்ப்பது. And this is important because there's a big difference between non-believers and believers. அதாவது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது, விசுவாசிகளுக்கும் விசுவாசியாதவருக்குமான பெரிய வித்தியாசம் நமக்குள்ள இருக்கிறது. As you would know, the non-believers they preserve the world for the worldly things. அதாவது இந்த உலகத்தை விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா உலகத்தை உலகமாக பார்ப்பாங்க. So they set the world as targets and they follow the targets. அவர்களுடைய நோக்கங்கள் குறிக்கோள்களை உலகத்திலே இருக்கிற காரியத்தை பொறுத்து அவருடைய நோக்கங்கள் மாறும். You know, the situation in front of them is how can I earn the most money? How can I be the most successful? How can I be the most healthiest, best person? அதாவது அவர்களுடைய நோக்கம் எப்படியாக இருக்குன்னா, விசுவாசியாதவர்களுடைய நோக்கம் உலகத்துக்குரிய காரியத்தில் எப்படி இருக்குன்னா, நான் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைய வேணும், நான் சிறந்த மனிதனாக வாழணும், பணக்காரனாக வாழணும், அங்கே பலனுள்ளவனாக வாழணும் என்று சொல்லி உலகத்துக்குரிய காரியங்களிலே அவர்களுடைய நாட்டம் இருக்கும். Or they perceive the world as how can I get to my location or to my status as quickly as possible. அதாவது மிக விரைவாக நான் எப்படி உயர்ந்த நிலையை அடையணும், எப்படி இந்த உலகத்துக்குரிய காரியங்களை அடைய வேண்டும் என்பதே அந்த விசுவாசம் இல்லாதவர்களுடைய நோக்கமாக இருக்கும். However, there's a massive difference when it comes to a believer. ஆனால் நாம் விசுவாசிகளோடு நாம் அங்கே வேறுபடுத்தி பார்க்கும்போது மிகப்பெரிய வேறுபாடு அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறது. You see, a believer should perceive the world to see what is right and wrong. விசுவாசிகள் உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும், நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கிற தன்மை நமக்குள் இருக்க வேண்டும். And walk in faith in the right way and not in the wrong way. நாம் விசுவாசத்தினாலே சரியான விதத்தில் நடக்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். And what that means is when we perceive the world as Christians, we are perceiving based on the instructions given by God. அதாவது இந்த கண்ணோட்டம், அதாவது இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கிற விதம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறோன்னா, பரிசுத்த ஆவினால வழிநடத்தப்பட்டு அதன்படியான கண்ணோட்டத்தில் நாங்கள் உலகத்தை பார்க்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். It's because as we perceive in the word of God, God will lead you and I into directions that he wants us to go in. அப்போ வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய பார்வை உலகத்தில் அப்படிப்பட்டதாக இருக்கும். அப்பதான் ஆண்டவருடைய வழிநடத்தல் நமக்கு இருக்கும். But most importantly, God will give you the perspective to figure out situations where things may seem impossible. அங்க பாருங்க, இந்த ஆண்டவர் நமக்கு என்ன உதவி செய்கிறார், இந்த உலகத்தை எந்த விதத்தில் நாம் கண்ணோட்டமாக பார்க்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். You see, sometimes in your life, in your ministry, when you do your preaching, there's times where God will put people in front of you so that you can solve their problems. பாருங்க, சில நேரங்கள் நாம் ஊழியம் செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற சில நபர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற விதத்தில் நம்ம அங்கே அமைத்திருப்பார்.
So the Holy Spirit would choose you and He would speak through you to those people. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி வழி நடத்துறார் அப்படின்னா அவர்களுடைய பிரச்சனைகளை அங்கே தீர்வை கொடுப்பதற்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். But for most importantly, the perspective for a Christian is to walk in the way of Jesus. அதாவது நம்ம எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நாங்கள் காண்கிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா இயேசு இந்த உலகத்தை எப்படி காண்பாரோ அதை போல நாங்கள் காண்பவர்களாக இருக்க வேண்டும். You see, we must not conform to the world but conform to His word. அதாவது நாம் உலகத்துக்காக அல்ல இயேசுக்காக உலகத்தை எப்படி பார்ப்போமோ அப்படி பார்க்க வேண்டும். That is the most important about how we perceive the world. அதுதான் மிக முக்கியமான கண்ணோட்டம். நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா நாம் உலகத்தை இயேசு எப்படி காண்போரோ அதை போல நாங்கள் காண வேண்டும். Because as Christians you are able to perceive the negatives and the positives. அதாவது அவர்கள் தவறானதையும் சரியானதையும் நாம் பிரித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Because as Christians we understand what is sin and what is not sin. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு பாவம் எது என்பதை பகுத்தறிய முடியும், சரியானது எது தவறானது என்பதை நமக்கு பிரித்து பார்க்க முடியும். But the non-believer does not know. ஆனால் விசுவாசம் இல்லாதவர்கள் அப்படி இல்லை, அது அவர்களுக்கு தெரியாது. Because they are following the world. அவர்கள் உலகத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். So the world will always show them the quick success, not the long-term success. அதாவது நீண்ட தொலைவான வெற்றியை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, குறுகிய விதத்தில் எப்படி வெற்றியை இலக்கை அடைய முடியும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்வார்கள். But by being faithful in God, the long-term success is His kingdom. ஆனால் நாம் நம்முடைய கண்ணோட்டம் எப்படி விசுவாசத்தினாலே நீண்ட தொலைவு ஆதாயப்படுத்துமானது நம்முடைய கண்ணோட்டம். See, the first point we can read is called shifting your focus. அதாவது ஆண்டவர் நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். See, the question is what should you be focusing on? முக்கியமான காரியம் என்னன்னா நாம் எதை குறித்து கண்ணோட்டமாக இருக்க வேண்டும்? The answer is focus on God. நம்ம பதில் என்னன்னு சொன்னா ஆண்டவரில் நாம் கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். Because God is who truly leads our life. ஏன்னா உண்மையாக நமது வாழ்க்கையை கரம் பிடித்து வழி நடத்துவது ஆண்டவர் தான். Because if God was not on focus, none of you would be here. பாருங்க, நம்ம ஆண்டவர்ல நம்ம கண்ணோட்டமா இல்லாவிட்டால் நாம் யாரும் இங்க இருக்க மாட்டோம். You see, that's how loving it shows God has a perspective plan for each person. அதனால தான் ஒவ்வொரு குறித்த ஒரு கண்ணோட்டத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். But most importantly is to follow the commandments that He set in your life. அதாவது வேதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க கட்டளைகளை பின்பற்றுவது தான் அந்த கண்ணோட்டம். And those personal commandments are different for every person. பாருங்க, ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் நடத்துகிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். That only God would tell you through dreams, through visions, through prophecies. பாருங்க, ஆண்டவர் எப்படி நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார்? இருதயத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். And those He puts for each individual person. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே அவர் வழி நடத்துவார். So you have all different perspectives but for the same goal. ஒரே தேவன் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு கோணத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். That's the best thing. You may be doing different things for God, you get to the same position at the end. பாருங்க, நாம் அதே ஒரே தேவனுக்கு பல பேரையும் வழி நடத்துகிற ஒரே தேவனுடைய கண்ணோட்டத்தில் நாம் வழி நடத்தப்படுகிறோம். முடிவு ஒன்றாகத்தான் இருக்கும். Let's read 2 Corinthians chapter 4 verse 18. 2 கொரிந்தியர் chapter 4 verse 18. 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். It says, so fix your eyes on what is seen and what is unseen, since what is temporary will be unseen is eternal. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். The verse says, fix your eyes on what can be seen, but if your eyes are seeing wickedness, is from the wickedness. அதாவது ஒருவேளை அந்த தீமையானவர்கள் மேல் எங்கள் கண்ணோட்டம் இருந்தால் அது தீமையானால உண்டானது. But the most important the verse saying is what is seen is temporary. நாம் காண்கிறவைகள் அநித்தியமானவைகள். But what is unseen is eternal. நம்ம காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். So in a sense is your eyes can only see what you can see. அதாவது நம்முடைய கண்கள் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நம்மள பார்க்க, கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் குறைவு தான். But what is unseen is the eternal glory of God. ஆனால் நாங்கள் பார்க்காத காரியம் இருக்குது பாருங்க, அதுதான் நித்தியமானவைகள். Your eyes cannot comprehend the light of God. பாருங்க, நாம தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்கணும்.
You see, the light is too powerful that our eyes cannot see. நம்ம அந்த வெளிச்சத்தை நேரடியாக பார்க்க முடியாது. சில நேரங்களில் அது கண்ணை நம்ம பாதிக்கக்கூடியதாக இருக்கும். That is the unseen internal power of God. அதுதான் காணப்படாதவைகள நித்தியமானவைகள். See, our eyes can see the goodness and badness of this world. நம்ம காணப்படக்கூடிய இந்த உலகத்துக்குரிய காணப்படுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லதையும் பார்க்கலாம் கெட்டதையும் பார்க்கலாம். But it's our perspective and our thought of what we should see and what we shouldn't see. ஆனா நம்முடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நாம் பார்க்க வேண்டியவைகளை மட்டும் தான் பார்க்கணும், பார்க்க கூடாதவைகளை பார்க்க கூடாது. So the question is, what happens if we focus on the wrong things? ஒருவேளை நீங்க பார்க்க கூடாதவைகளை பார்க்கறீங்கன்னா என்ன நடக்கும்? This is distractions. அது நம்ம கவன சிதறலை ஏற்படுத்தும். Sometimes this can divert us into a wrong path. நம்முடைய ஆண்டவர் வழிநடத்துகிற நோக்கத்திலிருந்து நம்ம அதை திசை மாற்றி விடும். Or sometimes these diversions will make you go onto something that is not meaningful. அதாவது அந்த கவன சிதறல் நமக்கு பிரயோஜனம் இல்லாதவை நோக்கி நம்மை நடத்தி விடும். So what it means is, in an example is you could be studying. For most young people this is common. You're revising and then your phone rings on the side. ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் சடனாக திடீரென்று உங்களுடைய ஃபோன் அடிக்கலாம். So you get a phone call from someone saying, I need to speak to you now. That is a distraction when you're trying to focus. உடனே ஃபோன் எடுத்து என்ன சொல்லுவாங்க, நான் உன்னோட பேசணும்னுவாங்க. அதுதான் கவனச்சிதறல். உங்கள் படிப்பிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதான காரியம். Or in a spiritual life is you may be praying for so long, but then you get a phone call. ஒருவேளை நீங்கள் நீண்ட நேரம் ஜெபித்து கொண்டிருப்பீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். Or you're praying and then something goes wrong in your house. நீங்கள் ஜெபித்துட்டு இருப்பீங்க, வீட்டில் அப்போ தான் ஒரு பிரச்சனை வரும். It's because the evil, the power that Satan is, he wants to cause disruption when you are focusing on God. பாருங்க, சாத்தானவன் என்ன செய்வான்னா நாம் ஆண்டவர் மேல் கவனம் வைத்து கொண்டிருக்கும்போது அதிலிருந்து நம்ம கவனத்தை திசை ஏதாவது ஒன்று செய்வான். Whatever he can do to push you away, he will try to do. நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருப்பிலிருந்து கவனத்தை திசை பிடிக்க ஒரு முயற்சி செய்வான் அவன். But the most important thing, it starts with small things. அதனால நம்ம சின்ன விஷயத்துல நம்ம ஆரம்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And the small distractions become big distractions. சின்ன விஷயத்துல கவனமா ஏன்னா அந்த சின்ன விஷயம் தான் நம்ம கவனச்சிதறல் ஏற்படுத்தும். Just to give you an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். A distraction could be in your workplace. Your manager tells you to come and work on a Sunday. அப்போ ஒருவேளை ஒரு மேனேஜர் உங்களுக்கு சொல்றாரு ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலை செய் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாரு. So you may think, oh, it's just for one Sunday only. நீங்க நினைப்பீங்க, இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்ய சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. But then what happens is your performance at your work was so good that your boss, your manager, your company offers you more money and more incentives to work more Sundays. பாருங்க, அப்போ உங்களுடைய வேலையை பார்த்து பிடிச்சிட்டு இன்னும் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஞாயிறும் வந்து வேலை செய்யுங்க என்று சொல்லி உங்களுக்கு அதிகப்படியான சம்பளமோ அங்கே ப்ரொமோஷனோ இன்சென்டிவோ கொடுக்க முயற்சி செய்வார்கள். So what they do is they divert your attention, or they take away your sacrifice you're giving for God for money. பாருங்க, அங்கே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுத்து நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிற வைராக்கியம், தேவ பக்தி, உங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் அங்கே கவனச்சிதறல் ஏற்படுவதற்கு செய்வார்கள். Or sometimes what will happen is these small habits, we must at that point say, no, I'm going to give that time for God. I may do it one time, I won't do it again. பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் தான் இந்த கவனச்சிதறலில் ரொம்ப கவனம் எடுத்து இல்லை இந்த நேரம் எனக்கு கர்த்தருக்குரிய வேலையாக இருக்கிறது, இது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தா நான் வரமாட்டேன்னு சொல்லி அதை வந்து ஆரம்பத்திலே என்ன பண்ணிடணும், அதை தவிர்த்து விட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். Like those examples, diversions can distract our perspective of our work for God. சின்ன கவன சிதறல்கள் தான் நம்முடைய நோக்கத்தையே சிதறடிக்கக்கூடியதாக இருக்கிறது. And what happens when this continues in our life? அது வந்து சில நேரங்களில் எங்களை தொடர்ந்து அது கவனச்சிதறல் பண்ணி நோக்கத்தை சிதறடிக்கிறதாக இருக்கும். When we are distracted and when we are pushed away, slowly we move away from God's love. அப்போ நம்ம வந்து இந்த சின்ன விஷயத்துல கவனம் எடுக்கலன்னு சொன்னா அது அப்படியே நம்ம கர்த்தரிடத்துல வெகு தூரம் நம்மை தள்ளி விடுவதாக இருக்கிறது. Or the small distraction becomes a big distraction. பாருங்க, சின்ன கவன சிதறல்கள் வந்து என்ன நடக்கும்னா பெரிய கவன சிதறலுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. So that's why it's important to keep our eyes fixed on what is given and what is not given. அதனால தான் நாங்க வந்து நமக்கு கொடுக்கப்பட்டதில் நம்ம கவனமாக பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். Because that is given to us by God. அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. It's not given by man. இது மனிதனால் கொடுக்கப்பட்டதல்ல. It's given by God. அது தேவனால் கொடுக்கப்பட்டது. The second point is finding the positives in the struggle. பாருங்க, இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நாம்
சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் அங்கே நாம் ஒரு சந்தோஷத்தை அங்கே தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Let's read James chapter 1 verse 12. யாக்கோபு 1:12. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். James 1:12 says, "Blessed is the one who perseveres under trial, because he had stood the test. The person will receive the crown of life the Lord has promised to those who love him." சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். You have to find positives through the struggle. பாருங்க, நாம அங்கே எங்களுக்கு போராட்டமான சூழ்நிலையிலே நாங்கள் நேர்மறையாக செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். Because only by finding positives will you gain trust and confidence. ஏன்னா நம்ம சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், கடினமான சூழ்நிலை கூட நேர்மறையாக நாங்கள் சிந்திக்கிறவர்களாக இருந்தால்தான் எங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகும். Finding joy in painful moments is where believers will need to have full faith and full trust. பாருங்க, நம்ம வேதனையான சூழ்நிலையை கூட சந்தோஷத்தை நாடுகிறவர்களாக, சந்தோஷத்தில் அதில் தேடுகிறவர்களாக நாங்கள் இருக்கணும். அப்போதான் நாங்கள் விசுவாசிகள், கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறவர்கள். See, during our life as Christians, when we perceive in the plan of God, everything will take time. There will be tribulations. When the troubles come, we must be strong and faithful and believe in God. பாருங்க, கர்த்தரால வழிநடத்தப்பட்டு கர்த்தருடைய வழிநடத்தின்படி கண்ணோட்டமாக இருக்கிற நாங்கள் இப்படி கடினமான சூழ்நிலைகளும் அங்கே அந்த கடினமான சூழ்நிலை சந்தோஷமாக இருக்கிறவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். அப்போதான் நமக்கு விசுவாசம் நம்பிக்கை இன்னும் அதிகமாக வளரும். You see, the verse especially in 1:12 says that the person who will receive the crown of life that the Lord has promised is to those who love him. பாருங்க, அங்கே யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை கொடுப்பார். யார்? அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு. Those who love through persecution, through suffering, will receive the joy of God. விசேஷமாக இந்த சோதனையை சகித்து கொண்டு அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த ஜீவகிரீடத்தை கொடுப்பார். சோதனையின் போது அதை சகித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஜீவகிரீடத்தை கொடுப்பார். You could be saying, in my Christian life, I'm seeing not success coming, I'm seeing failure. That doesn't mean you're doing wrong. It means test of time, through faith, God will give you answers for those situations. பாருங்க, ஒருவேளை நீங்க தொடர்ந்து தோல்வியுற்று கொண்டிருக்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம். அதுக்காக நீங்க போற வழி தவறான வழி என்று அல்ல. ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருப்பார். அந்த நீண்ட கால போராட்டத்துக்கான ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். It's the same story with Job. Job got tested by Satan. Jesus took everything away from Job and told Satan, "Test my servant, see if he will fall." But Job didn't at any one point argue or say anything bad about God. பாருங்க, நம்ம யோபு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். யோபுவிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிசாசான எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் சொன்னார், நீ என் தாசனை நீ சோதிச்சு பார், அவன் என்னை மறுதளிக்கிறானாம் பாருன்னு சொன்னார். சவால் விட்டார் பிசாசுக்கு. பிசாசான அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட பின்பும் எந்த சூழ்நிலையிலும் யோபு கர்த்தரை அங்கே தூஷண வார்த்தைகளாலோ கர்த்தரை அங்கே எதிர்க்கிறவனாக அவன் காணப்படவில்லை. Job's perspective at that point was, this is my situation. I am not going to fall for the world and give up. I'm going to pray and wait on God. பாருங்க, யோபுடைய சூழ்நிலை யோபு தளர்ந்து விடவில்லை, கர்த்தரை விட்டு விலகி போகவில்லை. அவனுக்கு தெரியும் தன்னுடைய சூழ்நிலை மிக மோசமான, எல்லாவற்றையும் இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், வியாதிப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு அவன் கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. அவன் இன்னும் ஜெபிக்கிறவனாகத்தான் காணப்பட்டான். You see, he perceived the information, he perceived the situation to see, there's no point me complaining because God is testing me, therefore I shall wait and defeat the enemy has. பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலை, யோபுவினுடைய சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அவனுக்கு தெரிஞ்சுது, ஓகே, இது என்னுடைய உபத்திரவ காலகட்டம், நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், என்னுடைய சூழ்நிலை மாறும் என்று சொல்லி காத்திருந்தான். அப்படியே அவனுடைய சூழ்நிலையும் மாறினது. Well, that's because his perspective was on God. அவனுடைய நோக்கம் யாராக இருந்தது? கர்த்தரை நோக்கி பார்ப்பதே அவன் நோக்கமாக இருந்தது. He didn't see the world, he saw God. அவன் உலகத்தை பார்க்கவில்லை, கர்த்தரை நோக்கியே அவன் பார்த்து கொண்டிருந்தான். When your life is difficult,
look towards God, see towards God with your eyes, and don't look at the problem itself. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை கடினமான சூழ்நிலை போகலாம், பிரச்சனை நிறைந்ததாக, போராட்டம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனை நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. See, when we are Christians, when we see the world through our eyes, when we perspect things, we must also notice that when we are fighting for Christ, when we are doing God's work, there will always be struggles that come along the way. பாருங்க, நம்ம கர்த்தருடைய வழிகாட்டுதல் நாங்கள் போய் கொண்டிருக்கும் போது பல போராட்டங்கள் வரும். கர்த்தருக்காக வாடுகிற போது, கர்த்தருக்காக பிரயாசப்படுவது, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பல போராட்டங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவார். That is important because living the Christian life is not an easy life. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது எளிதான காரியம் இல்லை, அது ஒரு போராட்டமான ஒரு காரியம்தான். Because we are fighting with the cross daily. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினம் சிலுவையை சுமந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். So when life is difficult, when life is tough, we shouldn't look on the negative, look on the positive, that God is with you, so He will lead you. போராட்டமான சூழ்நிலைகளே எப்பவுமே எதிர்மறை எண்ணம் கொண்டு வச்சிருக்காதீங்க, நேர்மறை எண்ணங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். Because a Christian's perspective in this situation should be, my eyes should be on God. My eyes, my thoughts, my prayers, my petition should be on God, because He is the one in charge. பாருங்க, உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி சொல்லணும், இல்லை நான் எப்பவும் ஆண்டவரை நோக்கியே பார்ப்பேன், எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டிருப்பேன், என்னுடைய தேவைகளை கர்த்தரிடத்தை சொல்லுவேன் என்று நீங்கள் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருங்கள். Because it's not a race of time, it's a time of patience that God will deliver you from your problems. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். Let's read Romans chapter 8 verse 28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Romans 8:28 says, and we must know that in all things God works for the good and for those who call Him. He will call according to His purpose. அன்றியும் அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். So this verse simply says, continue doing God's work. இது எளிதாக நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். Continue doing His purpose. அவருடைய நோக்கத்தின்படி ஓடுங்கள். Because the more you perceive God, the more you continue His way, the more everlasting love and blessing will come your way. பாருங்க, ஆண்டவருடைய நோக்கத்தின்படி நாம் ஓடுகிற போது அவருடைய அன்பு எங்களை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. So be like godly people and not worldly people. Instead of seeing the world, see God as the world and His kingdom. பாருங்க, நம்ம தேவ பிள்ளைகள் உலகத்தை எப்படி பார்க்கணும், கர்த்தர் பார்க்கிற விதமாய் பார்க்கணும். உலகத்தை எப்படி பார்க்கறதோ அப்படி பார்க்காதபடி கர்த்தர் எப்படி பார்ப்பாரோ அதன்படி பாருங்கள். Because God is the light to the kingdom to our lives. ஏன்னா தேவ ராஜ்யத்தினுடைய வெளிச்சமாக தேவன் தான் இருக்கிறார். You see, we see as well so many people when they look to the eyes, they see materialistic things. இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை நாங்கள் பார்க்குறோம். அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, உலகத்துடைய பொருட்கள் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும் அவருடைய நோக்கம் எல்லாம். But as Christians, we must be continuing seeking the blessings in His kingdom. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் அதனுடைய நீதியை செய்கிறவர்களாக, அதற்காக ஓடுகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். Because if God is with us, who can stand against us? அதாவது கர்த்தர் நம்மோடு கூட தான் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? The song says, if God is with us, who can stand against us? வசனம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு கூட தான் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? So it just simply says that nothing in this world isn't difficult for God to take over. அதாவது இந்த உலகத்தில் இருக்க காரியத்தை தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. That's why we must shift the focus from the world to God and stay with Him through tough times. அதாவது மிக கடினமான காலகட்டத்திலே நாம் நம்முடைய பார்வை உலகத்தின் மேல் இராதபடிக்கு நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய பார்வை எப்போதும் கர்த்தரிடத்தில் இருக்கணும். But mostly it means is spending time with God through prayer and petition. நாம் அநேக நேரம்
கர்த்தரிடத்திலே நேரத்தை செலவழித்து கர்த்தரிடத்திலே ஜெபத்திலும் மன்றாட்டிலும் இருப்பவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். You see, when you're finding positives in struggles, as Christians, we are finding the solution of love to fight through every problem that comes along. பாருங்க, நம்ம பொறுமையோடு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தேவனிடத்தில் காத்திருக்கும்போது எல்லா பிரச்சனைகளின் தீர்வையும் நம்மால் கண்டறிய முடியும். The best example is when we have our massive carol services. So many things are happening at one time. So many problems. You may be unwell, you may have so much headaches, family problems, yet you leave that behind and you work as a church to produce a service. பாருங்க, நேற்று நடந்த கேரல் சர்வீஸில் நமக்கு அநேக காரியங்கள் நடந்திருக்கும். நமக்கு உடல் சரியில்லாமல் போயிருக்கலாம், தலையடி இருந்திருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பல போராட்டங்கள் மத்தியில் நாங்கள் அதை செய்தாலும் நாம் வெற்றிகரமாக அந்த காரியத்தை செய்து முடித்தோம். That's because you're finding the good things. You're not worried about your life. You're worried about, let's do this for God together. அதாவது நீங்கள் கவலைப்பட வேண்டியது உங்கள் பிரச்சனையே இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்யணுன்றது தான் நீங்கள் கவலைப்படணும். Because the more time we focus on God, the more better it's for us. The more time we spend time with God, it's better for us. அதாவது கர்த்தருடைய காரியத்தை செய்கிறது தான் நமக்கு நன்மையானதும் கூட. So the importance is keep your eyes on God. எப்பொழுதும் தேவன் மேலே உங்கள் கண்ணோட்டம் இருக்கட்டும். Have the perspective to see the world as how God sees the world. இந்த உலகத்தை தேவன் இருந்து பார்த்தார்னா எப்படி பார்ப்பார், அதே போல நாமும் உலகத்தை பார்க்க வேண்டும். Because that is the world that we live in. அதுதான் நாம் வாழ்ந்திருக்கிற உலகம் அப்படிப்பட்டது. So if we live in the world according to the worldly things, we will not be where we are today. அதாவது உலகம் ஜனங்கள் வாழ்கிற விதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் இந்த இடத்துல இருக்க முடியாது. Because we are not the people of the world, we are the people of God. ஏன்னா நாம் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். Because we are following the commandments and commitments given to us. அங்கே நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். So every day in your life when you go, you can just see so many people chasing the wrong things. Meanwhile, we believe that we are chasing God's kingdom more than anything else. ஆமென். உலகத்தில் உள்ள ஜனங்கள் அது தீமையானாலும் அதை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் அப்படி இல்லை. தேவனை நோக்கி தேவன் மேலே நாங்கள் கண்ணோக்கமாக இருக்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். See, if you have any plans for worldly success, you want to be successful, you want to have a good job, have a good career, make sure in those situations you put whatever you have for God first before anything else, and he will take over the rest for you. அதாவது ஒருவேளை நீங்கள் உலகத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு ஒரு ஜெயம் தேவைப்பட்டதுன்னா, ஒரு வேலை சம்பந்தப்பட்டதோ உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதோ அப்படி இருக்கும் பொழுது முதலாவது நீங்கள் தேவனுடைய நீதிய ராஜ்யத்தின் தேடுதலாக இருங்கள். அதற்கு பிறகு இந்த காரியத்தை ஆண்டவர் ஜெயமா முடிய பண்ணுவார். Because you're viewing the situation based on, yes, God will deliver me on this because I have given myself and my life to God. ஏன்னா ஆண்டவர் இந்த காரியத்திலே எனக்கு அந்த ஒரு விடுதலை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார் என்று நம்ம நம்பலாம். ஏன்னா நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்ம அந்த காரியத்தை வாய்க்க வைப்பார். So we must continue to work to walk in this world with a place in good faith. அதனால் இந்த உலகத்தை நாம் பார்க்கிற விதம் எப்படி இருக்கணும், நன்மையானவர்களை பாருங்க, விசுவாசத்தோடு பாருங்கள். Let's all close our eyes and pray. எல்லாரும் நான் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.